இப்போ இனிப்பான செய்தினா என்ன? பிள்ளைக்கு வேலை கிடச்சிருச்சு சொன்ன உடனே அப்படியா காது இனிக்குது. பெண்ணு ஐஏஎஸ் ஐபிஎஸ் பாஸ் பண்ணிட்டாங்க கேட்ட உடனே காது இனிக்குது. குழந்தை பிறந்திருக்குது காது இனிக்குது. நல்ல செய்தி. இவ்வளவு ஏங்க ஹோட்டலில் சாப்பிட்றோம், பில்லை நான் கொடுக்குறேன்னு சொன்னால் எப்படி இருக்கு? அதில் பல பேர் அடடே இன்னும் 2 ஆம்லேட் சேர்த்து சாப்பிட்ருக்கலாம் போட்டிருக்கே. சில பேர் பயந்து பயந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, பில்லை யார் கொடுக்க போகிறான்னு தெரியாது. அப்போ இதை யோசிச்சு பாருங்க. செந்தமிழ்நாடுன்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாயுது காதில் என்ன? காது இனிப்பது மனம் குளிர்வது இவையெல்லாம் நல்லவை கேட்டு இனியவை கேட்டு. அதான் இனியவை நாற்பதுன்னு வச்சான் நம்மதில். இன்னா நாற்பது தனி, இனியவை நாற்பது தனி, கார் நாற்பது களவழி நாற்பது என்று பல்வகையான நூல்களை நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்னன்னா, ஒரு திரைப்படத்துக்கு அரங்கு நிறைந்திருப்பதைப் போல புத்தக திருவிழாவுக்கு அரங்கு நிறைந்த காட்சியை நான் இங்கே பார்க்கிறேன். இன்னும் கூட நடுவில் இடம் இருக்குது, ஆனால் அது ஏன்னா கேமரா மறைக்குதுன்னா அதில் உட்காராமல் இருக்காங்க. நான் பார்த்தேன். அது இருக்கட்டும், பரவாயில்ல. இதை நேரலை ஒளிபரப்புங்களா? லைவா? அப்படி தமிழில் கேட்டால் தான் புரியும். நான் நேரலையான்னு கேட்டேன். அவர் கொஞ்சம் யோசிச்சார். லைவா? அப்படின்ட்டாரு. லைவ் தான், கரெக்டு. அப்படி தான் என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற மக்கள் மட்டுமல்லாமல் விழுப்புரத்தை சார்ந்த அத்தனை பேரும் வீட்டில் இருக்கிற பெருமக்கள். அப்படி திருப்பினா சிங்கப்பெண்ணில் வருவேன், இப்படி திருப்பினா பட்டிமன்றத்தில் வருவேன், எப்படி திருப்பினாலும் வந்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் இயல் இசை நாடகம்னு சொல்லக்கூடிய முத்தமிழில் பேச்சு தமிழ் இயல் என்றால் நாடகத்தமிழ் நம்ம சொல்கிறோம். அந்த நாடகத்தமிழிலும் நாம் பாண்டித்தியம் பெறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. திரைப்படம் தொடங்கி சின்னத்திரை வரையிலும் எல்லாவற்றிலும் இருப்பதற்கான அந்த இடத்தை பெற்று தந்தது நான் கற்ற தமிழ்தான் என்பது எனக்கு ஒரு பெருமை. நான் போகாத நாடு இல்லை, பார்க்காத ஊர் இல்லை. எல்லா நாட்டுக்கும் நான் போகிறேன்னு சொன்னால் நான் பெரிய பணக்காரனா? இல்லை. எனக்கு வேறு வசதிகள் இருக்கா? கிடையாது. அப்போ என்னை எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்த்தது எது என்றால் நான் கற்ற கல்வி. ஞாபகம் வச்சுக்கோங்க, பிள்ளைகள் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். கூட சரியாக பேஸ் கொடுங்க. நான் கற்ற கல்வி. படித்தா தாங்க நல்லபடியாக உயரத்துக்கு வர முடியும். ஒரு மேடைக்கு போயிருந்தப்ப அன்றைக்கு அந்த மாவட்ட கல்வி அலுவலராக இருந்தவர் என்னோட அமர்ந்து எனக்கு பொன்னாடை பொத்தி என்னுடைய காலத்தொட்டு கும்பிட்டு, ஐயா நான் உங்கள் மாணவர் அப்படின்னு சொல்லி என்னோட உட்கார்றப்ப கொஞ்சம் தயங்கினார். நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கல்வி அதிகாரின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொல்கிறாரு, உங்களோட சரியாசனமாக உட்கார கொஞ்சம் பயமாக இருக்குன்னாரு. அப்படி இல்லை, சரியாசனம் தந்தது யார் என்றால் கலைமகள். யார்? சரஸ்வதி. அரியாசனமாகிய அந்த சரியாசனத்தை கல்வி நமக்கு தருகிறது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப எங்கள் ஊர் சோழவந்தான் மதுரை மாவட்டத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்ப எங்கள் அப்பா அங்கே தமிழாசிரியர். அவர் எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள்லாம் மாலை நேரம் விடுமுறை நாட்கள் இதிலெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. திருவள்ளுவர் மன்றம், கம்பன் கழகம், திருமுறை கழகம் எல்லாத்தையும் தொடங்கி எல்லா அறிஞர்களையும் கூப்பிட்டு பேச வைப்பாங்க. இப்போ புத்தக திருவிழாவில் அறிஞர்கள் வர்றாங்கள்ல, அது மாதிரி. அப்போ நான் போய் முன்னாடி தரையில் உட்காந்துருப்பேன். பழைய கூட்டமெல்லாம் ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாற்காலி இருக்காதுங்க, மண் பரப்பி அதில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. தேவையான அப்படியே படுத்து தூங்கலாம். இப்போ பூரா நாற்காலி. ஏன் இப்போ அந்த மண்ணோ பெட்ஷீட்டோ ஏன் இல்லை அப்படின்னா,
உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, கால் அப்படி ஆகிப்போச்சு. எப்படியோ தடுத்தாடு மாதிரி உட்காந்துட்டாலும் எந்திரிக்க முடியாது. நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ போய் உட்காந்துருப்பேன், எங்கள் அப்பா கூப்பிட்டு போவார். யார் யார் பேச்சு? கிருபானந்த வாரியார் சாமி பேச்சு, குன்றக்குடி அடிகளாருடைய பேச்சு, அதே போல் பேராசிரியர் பெரும்புலவர் நமச்சிவாயம் அவர்களுடைய பேச்சு, காரைக்கால் சாரங்கபாணி அவர்களுடைய பேச்சு, இளம்பரை மணிமாறன் அவர்களுடைய பேச்சு, இதெல்லாம் நான் கீழே உட்கார்ந்து கேட்பேன். அப்படி அன்னைக்கு அங்கே உட்கார்ந்துருந்ததுனால தான் இன்றைக்கி நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். இதுதான் முக்கியம். எனக்கு இந்த இடத்த தந்தது எது என்றால் என்னுடைய படிப்பு, என்னுடைய கல்வி. பிள்ளைகள் எல்லார் வீட்லேயும் நான் சொல்கிறேங்க, புத்தக திருவிழாவுக்கு எல்லோரும் வரணும். திருவிழான்னு தான் வைக்கிறோம். அதை திருவிழாவுக்கு போகிறப்ப எல்லோரும் போவோம், மகிழ்ச்சியாக பார்ப்போம், சாமி பார்ப்போம், வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுவோம், உறவினர்களை சந்திப்போம். அதுபோல் இது ஒரு திருவிழா. இங்கே முக்கியமாக அறிஞர்களை சந்திக்கிறோம். யார் அறிஞர்கள்? ஒரு முறை பேரறிஞர் அண்ணா சொன்னார், அவருக்கு ஒருத்தர் தொலைபேசியில் கூப்பிட்டாரு, அண்ணா வீட்டில் இருக்கீங்களா, உங்களை பார்க்க வரலாமா, வாங்க. யார் இருக்காங்களா, நீங்கள் தனியாக இருக்கீங்களா? இல்லை எல்லோரும் இருக்காங்க, வாங்க அப்படின்னாரு. அவங்க வந்தவங்க பார்த்தா ஒருத்தரிங்க, ஆனால் அண்ணா மட்டும்தான் உட்காந்துருக்காரு. என்ன எல்லோரும் இருக்காங்கன்னு சொன்னீங்க, ஒருத்தரிங்க ஆனால் என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்தா திருவள்ளுவர் திருக்குறள் இருக்கா, இந்தா இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் இருக்கா, இந்தா மணிமேகலை யார் சீத்தலை சாத்தனார் இருக்காரா? அப்போ என் கூட எப்போவுமே இந்த அறிஞர்களெல்லாம் இருக்கிறார்கள்னு சொன்னதுனால தான் அவரை அறிஞரண்ணா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம தனியாக இல்லை, நம்ம கூட நம்ம படித்த தமிழ் இருக்குது, நாம் கற்ற மொழி இருக்குது. இது நமக்கு எப்போதும் கை கொடுக்கும். இந்த அருமையான புத்தக திருவிழாவில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்குது. கலை நிகழ்ச்சிகள், பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, தனிப்பேச்சு, எழுத்தாளர்கள் சந்திப்பு என்று பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்குறோம். பட்டிமன்றம் என்ன அப்படின்னா, இவங்க சொல்கிற கருத்தை அவங்க கொஞ்சம் மறுக்கணும் அல்லது ஏற்கணும். ஏற்க மாட்டாங்க, மறுக்கணும். இவங்க கருத்தை அவங்க மறுக்கணும். நமக்கு சண்டைன்னா ரொம்ப பிடிக்கும், ஆனால் நம்ம போடக்கூடாது, எவனையாவது போட விட்டு பார்க்கணும். சண்டை படம் தானே ஓடுது. அதனால் இவங்க கருத்துக்களால் சண்டையிடுவார்கள். கத்தி சண்டை இல்லை, கத்தி சண்டை போடுவாங்க. சரிதா? கத்தி போடுவாங்க, கத்தி சண்டை போடுவாங்க. அப்போ நல்ல கருத்துக்கள் வெளிவரும்போது நாம் அறிந்து மகிழ்வோம். அதுதான் நமக்கு நல்ல சிறப்பு. நம்ம கேட்க கேட்க நம்ம மனசு மகிழணும். அதோடு மட்டுமில்லை, இங்கே வந்துட்டு இந்த பேச்சை கேட்டு அப்படியே போயிடக்கூடாது. புத்தக ஸ்டால் போட்டிருக்காங்க, அதில் போய் பிள்ளைகள் புத்தகம் வாங்கணும். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பணம் கொடுத்து போய் புத்தகம் வாங்க அப்படின்னு சொல்லணும். சின்ன சின்ன புத்தகங்களில் தொடங்கி பெரிய வரலாறுகள் வரைக்கும் படிக்க தெரியணும். படிக்க பழகிட்டோம்னு வச்சுக்கங்களேன், நம்மளை மிஞ்ச முடியாது. இன்றைக்கி கூட தினமணியில் ஒரு கட்டுரை நான் பார்த்தேன். நெல்லை சு முத்து அவர்கள் எழுதின ஒரு அறிவியல் கட்டுரை. சயின்ஸ் பாடமாக படித்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதையே விருப்பப்பட்டு படித்தா, இப்படி வைங்க, கஷ்டப்பட்டு படித்தா கஷ்டமாக இருக்கும், இஷ்டப்பட்டு படித்தா சந்தோஷமாக இருக்கும். நாம் இஷ்டப்பட்டு படிக்கலாம். அதில் அவர் சொல்கிறாரு, இணையதளத்தில் அதிகமான போலிகள் வந்துட்டாங்களாம் இணையதளங்களில். உதாரணமாக டீப் ஃபேக் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன தெரியுங்களா? என் படம் இருக்குல்ல, இந்த படத்தை வச்சு இந்த முகத்தை மாத்திரம் கழட்டிட்டு வேறொரு முகத்தை இதில் வச்சு நான் என்ன தவறான செயல்கள் புரிகிற மாதிரி காட்ட முடியுமா? உதாரணமாக நான் ஏதோ சீட்டு விளையாடுற மாதிரியோ அல்லது வேறு வேலை பார்க்குற மாதிரியோ காட்ட முடியுமா? பார்க்குற ஆள் என்ன சொல்லுவாங்க, இந்த பட்டிமன்ற நடுவர் தானே. இது எனக்கே தெரியாமல் அதை செய்ய முடியுங்கிற அளவுக்கு விஞ்ஞானம் வந்துருச்சு.
இதை அவர் அச்சுறுத்துறாரு. எப்படி சொல்கிறாரு? அறிவுறுத்துறாரு. கவனமாக இருங்க, யாருக்கும் உங்களுடைய முகவரியவோ புகைப்படத்தையோ குடும்பத்தோடு இருக்கக்கூடிய புகைப்படத்தையோ பகிராதீர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு போகிறப்ப வர்றப்ப சொல்லணும், யாருக்கு வேணாலும் ஃபோட்டோ அனுப்பாதீங்க, அதை வச்சு அவங்க என்னமும் செய்யலாம். இதை இன்றைக்கி நான் காலையில் படிக்கிறேன். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு புது செய்தி தெரிஞ்சுக்கிறணும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லக்கூடிய ஏஐ, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன தெரியுங்களா? அது உலகமே மிரண்டுக்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போதோன்னு. ஆனால் அதில் வேறு வேலையும் பார்க்க முடியும். அப்போ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். நல்ல இலக்கியங்களை படிக்கணும், கவிதைகளை படிக்கணும். புது கவிதையை படிக்கிறப்ப சந்தோஷப்படணும், அதுதான் முக்கியம். சாதாரணமாக ஒரு காகிதம் வெறும் காகிதம் தாங்க. அதே காகிதம் பத்திரமாக மாறிச்சுன்னு வைங்க, வீட்டு பத்திரம் நிலப்பத்திரம் அப்படின்னு மாறினா அதுக்கு எவ்வளோ மரியாதை. மாணவர்கள் காகிதம் மாதிரி வர்றீங்க, அவங்கள பத்திரமாக மாற்றி தருவது ஆசிரிய பெருமக்கள் என்றால் பத்திரமா அப்படி கூட சொல்லலாம். நாங்கள் பத்திரமா மட்டும் இல்லை, டாக்குமெண்ட் மட்டும் இல்லை, பத்திரமாவும் பார்த்து அனுப்புகிறோம். அப்போ அப்படி மாற்றுவதற்கு காரணமாக இருப்பவை நூல்கள். இந்த வாரம் என்ன சினிமா பார்த்த, இந்த வாரம் என்ன இப்போ சீரியல் பார்த்த, அது ஒரு பக்கங்க. இந்த வாரம் என்ன புத்தகம் படித்த, அப்படி கேட்குற அளவுக்கு வரணும். என்ன கதை படித்த, அந்த கதைகள்லாம் எப்படி இருக்குது, ஒவ்வொரு கதை படிக்கிறப்பையும் நமக்கு சந்தோஷம் வரணும். இன்னமும் என்னுடைய யூடியூப்பில் ஜி ஞானசம்பந்தன்கிற யூடியூப்பில் விக்ரமாதித்தன் கதைகள் நான் சொல்லிக்கிட்டு வர்றேன். 1001 இரவு அரபு கதைகள் சொல்லிக்கிட்டு வர்றேன். ஏன் தெரியுமா? படிக்கிறது ஒரு வகைன்னா கேட்கறது ஒரு வகை, பார்க்கறது ஒரு வகைங்க. விக்ரமாதித்தன் கதைகளில் அதில் ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு அப்படியே உங்களை கூப்பிட்டு தூங்கிறாங்க. ஆமாம், எனக்கு கூட வர்றப்ப திடீர்னு ஏதாவது அசதியில் உட்காந்துருந்தாங்கன்னா, விக்ரமாதித்தன் கதையில் ஒரு சின்ன இதில் ஒரு கேள்வி பதில் இருக்குது. பதில் தெரிஞ்சு சொன்னீங்கன்னா நான் அவங்க நம்ம நிர்வாக குழுவை சேர்ந்த மேடம் அவர்கள், அம்பிகா மேடம் இருக்காங்க, ஒன்றும் இல்லை, புத்தகம் ஏதாவது பரிசு கொடுக்க சொன்னால் கொடுக்க சொல்லலாம். என்ன சின்ன புத்தகம் ஒன்றும் இல்லை, ஏதாவது கேள்வி கேட்டு பதில் சொன்னால், சும்மா திருக்குறள் பாரதியார் கவிதைகள் மாதிரி பதில் சொன்னால் தான், இல்லை நம்மளே வச்சுக்கலாம். சாய்ஸ்லாம் விடக்கூடாது. விக்ரமாதித்தன் கதைகளில் அவன் காடு 6 மாதம் நாடு 6 மாதம் அப்படின்னா என்ன, 6 மாதம் அரசனாக இருப்பான், 6 மாதம் நாட்டை சுற்றி பார்க்க. ஏன்னா அப்போ மெசேஜ் இல்லை, இமெயில் கிடையாது, இதெல்லாம் இல்லை, ஒற்றர்கள் இருப்பாங்க. இப்போ அரசனாகி அவன் நாடு நாடாக போவான், போட்டிகளில் கலந்துக்கிடுவான், நிறைய போர் செய்வான், போர் செஞ்சு நிறைய திருமணமும் பண்ணுவான். அதெல்லாம் சரியானு கேட்கக்கூடாது, அந்த காலத்தில் அதுதான் சரி. இப்போ ஒரு இளவரசி ஒரு போட்டி வைக்கிறா, கதையை கேட்டே வாங்க, கேள்வி கேட்பேன் நடுவில். இளவரசி போட்டு வைக்கிறா, அந்த போட்டியில் எல்லாத்துலேயும் அவன் ஜெயிச்சிட்றான். இப்போ உதாரணமாக ஒரு சின்ன போட்டி என்ன அப்படின்னா, 2 தொட்டி, இப்படி தொட்டியினுடைய செவரு ஒரு தொட்டி, இதில் நடந்து வரணும், பூரா சகதியாக இருக்கும். அந்த பக்கத்தில் ஒரு சின்ன தேங்காய் சிரட்டை இருக்குல்ல, தேங்காயை எடுத்துட்டோம்னா சிரட்டை இருக்குல்ல, அதில் தண்ணி இருக்கும். இப்போ இதில் இவன் நடந்து வந்து அந்த சின்ன தேங்காய் சிரட்டையில் இருக்க தண்ணியில் காலை சுத்தமாக கழுவணும். இது ஒரு போட்டி. பல பேர் இதை பார்த்து கும்பிட்டு போயிடுவாங்க, இதிலையே தோற்று போயிடுவான், பொண்ணு வேணாம் ஒன்று வேணான்ட்டு போயிடுவாங்க. ஆனால் விக்ரமாதித்தன் என்ன பண்ணுறான் தெரியுமா, அதில் ஒரு காலை அப்படி மடக்கிட்டு, நொண்டி அடித்து விளையாடுவோம்ல, ஒரு காலை மடக்கிட்டு ஒரு காலை வச்சு 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 அப்படி போய் அங்கே உட்காடுறான். உட்காந்து இந்த கால் மேலே இந்த காலை, அந்த சகதி காலை வச்சுக்கிட்டு, அந்த சிரட்டை தண்ணி இருக்குல்ல, பக்கத்தில் சின்ன ஓடு கிடக்குது, எது பானை ஓடு கிடக்குது,
அந்த பானை ஓடு எடுத்து அதில் இருக்க சகதியெல்லாம் அப்படி வலிக்கிறான். டிஷ்யூ பேப்பரில் கை தொடப்போம்ல அது மாதிரி வலிச்சிட்றான். முடிச்சுட்டு அந்த சிரட்டை தண்ணி இருக்குல்ல அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சு எடுக்கிறான். எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கி கால் முழுவதையும் துடைக்கிறான். துடைச்சிட்டு அந்த சிரட்டையை இப்படி தூக்கி காட்டுறான். தண்ணி அப்படியே இருக்குது, கால் சுத்தமாக இருக்குது. ஒன்றாச்சா? இளவரசிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. எவ்வளோ அருமையாக இந்த மாதிரியான பணியை செய்கிறான். இப்படி எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்துட்டான். கடைசியாக இளவரசியை கல்யாணம் பண்ணணும். அப்போ தாங்க ஒரு இன்டலெக்சுவல் போட்டி ஒன்று வைக்கிறாவ. என்ன தெரியுமா? நான் 1000 பேருக்கு நடுவில் நடந்து வருவேன். 1000 பேருக்கு நடுவில் நான் நடந்து வருவேன். 1000 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, யூனிஃபார்ம், ஒயிட் அண்ட் ஒயிட், பாரதி ராஜா படத்தில் மாதிரி வருவாங்க. எல்லார் கையிலையும் இது இருக்கும், விளக்கு, அகல் விளக்கு வச்சுருப்போம். 1000 பேர் ஒன்றா நடந்து வருவோம். என்னைய நீ பார்த்ததில்லை. யார்? விக்ரமாதித்தன் சொல்கிறா. அவள் பார்த்துட்டா விக்ரமாதித்தன், ஏன்னா மாடியிலேருந்து பார்த்துட்டா. என்னைய நீ பார்த்ததில்லை. 1000 பேருக்கு நடுவில் வருவேன். என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னா என்னை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவன் சரின்ட்டான். பக்கத்தில் வேதாளம் ஒன்று இருக்கும். வேதாளம்னா என்னன்னா கொஞ்சம் பெரிய பூதம்னு வச்சுக்கோங்க. இவன் தன்னுடைய ஆற்றலால் அதை அடிமைப்படுத்தி வச்சுருப்பான். அந்த வேதாளத்திட்ட கேட்பான், இப்போ அவளை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? அது சொல்லும், ஒன்றும் இல்லை, 1000 பேர் விளக்கு கொண்டு வர்றாங்கல்ல, நான் ஒரே ஊதில் ஃபேன் காற்று மாதிரி ஊதி அம்புட்டு லைட்டையும் அமர்த்தி விட்டுறேன். அவங்க திருப்பி விளக்கு பொருத்துவாங்கல்ல, அப்போ கண்டுபிடி. அதே போல் அவங்க எல்லோரும் அப்படி 1000 பேர் வந்தாங்க. இந்த வேதாளம் போய் மேலே இருந்து ட்ரோன் சுற்றுற மாதிரி பூ அப்படின்ச்சு, அம்புட்டு அமர்ந்து போச்சு. இப்போ எல்லோரும் விளக்கு பொறுத்துறாங்களா? விக்ரமாதித்தன் சட்டுன்னு ஓடி 8வது வரிசையில் 9வது நின்றுட்டு இருந்த ஒரு பொண்ணை போய் கையை பிடிச்சான். நீ தான் இளவரசி அப்படின்னா. அப்படியே அவன் வேர்த்து விறுவிறுத்து போனான். அவள் தான் இளவரசி. எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்டான். எப்படி கண்டுபிடிச்சான் சொல்லுங்க பார்ப்போம். விளக்க அமர்த்தி விளக்க பொருத்தியாச்சு. பொருத்தின உடனே கண்டுபிடிச்சாச்சு. எப்படி கண்டுபிடிச்சாங்க? விளக்க பக்கத்தில் இருக்கவங்க ஏற்றிருப்பாங்க. ஒன்று. வேற இளவரசி வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் வர்றாள் அவ வேதாளம் சொல்லியிருக்கோம். அப்படின்னா வேதாளத்துக்கு தானே பொண்ணை கொடுத்துருப்பாங்க. புது புது யோசனை பாருங்க. சரி, இவர் ஓரளவு சொல்லிட்டாரு. இங்கே வாங்க, வாங்கிக்கலாம். இருங்க, நான் விட சொல்கிறேன். எப்படின்னா, எதுக்கு விக்ரமாதித்தன் கதை படிக்கிறோம் அப்படின்னா, பொழுது போகாமல் இல்லைங்க, அதில் சொல்லப்படுற நீதிகளுக்காகத்தான் நம்ம படிக்கிறோம். வழக்கமாக விளக்கு பொறுத்துறப்ப என்ன செய்வாங்க பெண்கள்? அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்தாம்மா உங்களுக்கு புதுசாக இருக்குமா? விளக்கு பொறுத்துறப்ப என்ன செய்வோம்னா, வீட்டில் திரியை இப்படி இப்படி பண்ணிவிட்டு, இப்போ விளக்கு அமர்ந்து போச்சுன்னா திருப்பி விளக்கு பொறுத்துறப்ப இப்படி பொறுத்துறதுக்கு விளக்கை இப்படி இந்த திரியை இப்படி இது பண்ணிட்டு அடுத்து செய்கிற வேலை என்ன தெரியுமா? இப்படிமோ அந்த எண்ணெயை உடனே என்ன செய்வான்? இப்படின்ட்டு இப்படிமோ 999 பேரும் தலையில் தேய்ச்சாளுங்க. அரச வம்சத்தை சார்ந்தவள் ஆதலால் இளவரசி அப்படி கையில் பட்ட உடனே அப்படி திரும்பி பார்த்தா. பணிப்பெண்கள் எப்போவுமே நிற்பாங்க. கை கழுவணும்னா அப்படின்னா ஒருத்தர் கர்ச்சிப்போ துண்டோ கொடுக்கணும். ஒரு நிமிஷம் அவள் தயங்கினால விக்ரமாதித்தன் கண்டுபிடிச்சான், இவ தான். வளர்ப்பு முறையில் ஒவ்வொருவருடைய பண்பாடும் வெளிப்படும் என்பதை அவன் கண்டுபிடித்தான். அவன் கண்டுபிடித்ததை அந்த பெண்மணி ஏற்றுக்கொண்டால் அந்த திருமணம் நடந்தது. வாங்க, 2 பேர் புத்தகம் வாங்கி போயிருங்க. வாங்க.
வாங்க மேடம். பாருங்க, புஸ்தகம் தீர்ற வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். தீர்ந்து போனாலும் கேள்வி கேட்பேன். வந்து சொல்லுங்கள், தப்பு இல்லை. வாங்க ஐயா. இதுவும் உங்களுக்கு நீதி கதைகள் தான். எங்கே பாருங்க ஐயா. ஐயா பேர் என்ன ஐயா? வல்லபராஜு. என்னையா குறும்படமாக எடுக்கிறீங்க? வாங்க ஐயா. உனக்காக உன்னை தேடு. அம்மா வாங்கம்மா. இங்கே வாங்க. போடுறேன். வாங்க. இவங்க தான் கரெக்டாக சொன்னாங்க, தலையில் தடை வருது அப்படின்னு சொல்லி. இது எதுக்காகன்னா, நம்ம சொல்கிறோம் அந்த கதைகள் நம்பிக்கை இருக்கா, இந்த கதை. இங்கே பாருங்க, அந்தந்த வயசில் நம்ம படிக்கிற போது அது நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குங்க. இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கப்போ நாங்கள்லாம் புத்தகம் வாங்கின உடனே புது புஸ்தகத்தை மோந்து பார்ப்போம். அது ஒரு வாசம் அடிக்கும். புது புஸ்தகம் படம் பார்ப்போம். என் கூட ஒரு பையன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வாங்கினோடனே அவன் செய்கிற வேலை இந்த கடைசி 10 பக்கம் எடுப்பான். அதில் விஞ்ஞானிகள் படமாக போட்டிருக்கும். அந்த விஞ்ஞானிகள் படத்துக்கு பூரா அவன் என்ன பண்ணுவான்னா, கண்ணாடி இல்லாத ஆளுகளுக்கு கண்ணாடி போடுவான், மீசை இல்லாத ஆளுகளுக்கு மீசை போடுவான், தாடி இல்லாத ஆளுகளுக்கு தாடி போடுவேன். போட்டிருக்காங்களா? தொப்பி இல்லாத ஆளுகளுக்கு தொப்பி போடுவேன். இப்படி திருப்பிக்கிட்டே வந்தவன் கடைசி பக்கத்தை பார்த்தா அப்படியே அரண்டுட்டாங்க. ஏன் தெரியுமா? அந்த ஆளுக்கு மீசை இருக்குது, தாடி இருக்குது, தொப்பி போட்டிருக்காரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கண்ணாடியும் போட்டிருக்காரு. ஒரு நாமம் போட்டு விட்டான். யார்கிட்ட? என்கிட்டயா அப்படிங்கிற மாதிரி பொட்டு வச்சு நாமம் போய் என்னத்தையாவது போட்டு விட்டுருவோம். ஒரு புத்தகத்தை பார்க்குறப்ப கொண்டாங்க, வாங்க. புத்தகத்தை வாங்குறப்ப படிக்கிறப்ப வினாடி விடா நிகழ்ச்சிங்க நடத்துகிறாங்களான்னு தெரில. நடத்துகிறாங்களா? வினாடி விடா. வினாடி விடா நிகழ்ச்சி, அதெல்லாம் குயிஸ் ப்ரோக்ராம், அதெல்லாம் இருந்தால் கலந்துக்குங்க. ஏன்னா நம்முடைய அறிவு தீட்ட தாங்க நல்லாயிருக்கும். கேள்வி கேட்க, யோசிக்க. மீட்டப்படாத வீணையும் தீட்டப்படாத கத்தியும் பயனற்று போகும் என்று டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒரு வசனத்தில் எழுதியிருப்பார். வீணை மீட்டப்பட்டால் தான் நாதம் இருக்கும், கத்தி தீட்டப்பட்டால் தான் கூர்மை இருக்கும், புத்தியும் தீட்டப்படணும். சும்மா உட்காந்து வீடியோ கேம்ஸ் விளையாண்டுக்கிட்டே இருக்கப்படாது. அடி குத்து மீதி கொள்ளு அப்படின்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வீடியோ கேம்ஸில் அப்படியா செய்வாங்க. அதில் சில தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நீ வீடியோ கேம்ஸ் விளையாடணும், நான் டிவி உட்காந்து பார்ப்பேன். நேற்று அந்த குடும்பமே குழஞ்சி அந்த பிள்ளை ஓடி போயிட்டா. யாரோட ஓடி போயிட்டான்னு எனக்கே தெரியல, நான் அதை பார்க்காம விட மாட்டேன். இப்படி இருந்தோம்னா நம்ம பிள்ளைகளோட எப்படி பேசுவோம்? சமீபத்தில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே கேட்டார், இவனை எப்படிமா பிடிச்சிங்க? அந்த வீட்டுக்காரம்மா சொல்லியிருக்கு, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு தின்றுருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குனே அப்போ பிடிச்சோம். இப்படி இருந்தால் அந்த பையன் வந்ததோடு ஓட வேண்டியதானே. அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, டிவியில் அந்த பெட்டியை தூக்குற மாதிரி காட்டுறாங்க வர. அவன் பெட்டியவே தூக்குறான், டிவியில் பெட்டியை தூக்குற மாதிரி காட்டுறாங்களாம். இப்படி இருந்தால் என்ன ஆகும்? நமக்கு படிக்கிற போது தாங்க சிந்தனை வரும். கேள்வி மேலே கேள்வி கேட்கணும், கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதுதான் சிறப்பு. இவ்வளோ பேர் நிற்கிறாங்களே, இடம் சேர் இருக்குங்களா? கொஞ்சம் சேர்கள் கூட போட சொல்லுங்களேன். கொஞ்சம் கொண்டு மேடம், கொஞ்சம் சேர்கள் கூட போட சொல்லுங்களேன். உட்காருங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, சேரில் உட்காருங்க. இன்னும் சேர் போட சொல்கிறேங்க. அந்த இருக்கு சேர் இருக்குய்யா, கொடுங்க. இந்த நிறைய சேர் இருக்குது, வாங்க உள்ளே வாங்க. ரொம்ப நன்றி. நிறைய சேர் இருக்குது, நிறைய ஆள் இருக்காங்க. உட்காருங்க உட்காருங்க.
இந்த மேடை உயரமாக போட்டுக்கிறதே எங்கேருந்து பார்த்தாலும் தெரியறதுக்காகத்தான். உட்காருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல இடங்களில் உட்காரணுன்னே அப்படியே ஃபோனை காது அப்படியா அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. இன்னும் சில பேர் நல்லா பேசுகிறாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இங்கே சாப்பிட்ட உணவு இங்கே போனால் 3 மணி நேரங்க. ஆனால் இங்கே பேசுகிற செய்தி நம்ம மனசுக்குள்ளேயோ அறிவுக்குள்ளேயோ போனால் சாகிற வரைக்கும் மறக்கப்படாது. சரியா? நான் சொல்லலை, திருவள்ளுவர் சொல்கிறார், செல்வத்துள் செல்வம். யார் அது? வாயா. கர்ம வீரர் காமராஜர் வர்றாரு. பிரமாதமாக உற்சாகமாக பேசினேன். உன் பேர் என்ன? ரித்தீஷ்குமார். அங்கே பாரு. என்ன படிக்கிற? தமிழில் அருமை. போயிட்டு வா. நல்லா இருக்கு. நாங்கள் படிக்கிற பேரில் எத்தனாவதுனா 4ஆப்பு 5ஆப்பு அப்படி சொல்லுவோம். இப்போ யாரும் அப்படிலாம் சொல்கிறதில்ல. 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட். நான் என்ன அமெரிக்க ஜனாதிபதியா? அவர் என்ன இங்கிலாந்து பிரதமரா? என்ன பண்ணுறது? தமிழ் பேச வர மாட்டேங்குது. சொன்னால் கேட்க முடியல. ஒரு வகுப்பில் ஒரு மிஸ்ஸு ஒரு பையனை பார்த்து ஏன்டா ஹோம் ஒர்க் போடலன்னு கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இல்லை, ஹோம் ஒர்க்கு. இப்போ புதுசாக ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கண்டுபிடிச்சி விட்டாங்க. அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாதுங்க. ஒர்க் ஃப்ரம் ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்காங்க. ஜன்னல் வழியாக சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்படியே தின்னுக்கிட்டே மீட்டிங்கில் இருக்கேன் ஓடிடு அப்படின்றாங்க. அந்த அம்மா அந்த மிஸ்ஸு கேட்டாங்க, ஏன்டா ஹோம் ஒர்க் பண்ணல? அவன் 3ஆம் கிளாஸ் பையன். மேடம், மிஸ், எனக்கு இந்த கணக்கு புரியலையா? உங்கள் அம்மாட்ட கேட்க வேண்டியதானே? அம்மா இல்லை. இந்த மிஸ்ஸுக்கு அப்படியே இதேமே நின்று போச்சு. தாய் இல்லா பிள்ளை. அப்பாட்ட கேட்க வேண்டியதானே? அப்பா இல்லை. ஐயோ, அனாதை பிள்ளை போல் இருக்கே. தம்பி, நீ யாரோட இருக்க? மம்மி டாடியோட. சப்புன்னு இருக்கு பிள்ளை. இப்படியா சொல்லுவாங்க? இப்போ மம்மி கூட கிடையாதுங்க, மம். அப்பாவை டேடியும் இல்லை, டேட். நீ கொஞ்சம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டுருவாங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். மம் ஒரு பிள்ளை தெரிஞ்சிச்சு. பேச முடியாத பிள்ளையாக கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுவேன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுவேன். சின்னம்மாவை மினிமம். குடும்பம் விளங்கும். இதெல்லாம் யாராவது கதை தட்டினா ஒரு பெரியவராக இருந்தால், அம்மா ஒரு தாத்தா வந்திருக்காங்க, ஒரு மாமா வந்திருக்காங்க, ஒரு அண்ணன் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கு, இப்படி தான் சொல்லுவோம். இப்போ கதவை திறந்தோடனே மம்மி ஒரு அங்கிள் நிற்கிறாரு. அம்மா போய் பார்த்து, ஏய் உங்கள் அப்பாடா. என்னத்தை சொல்ல? ஆசை முகம் மறந்து போச்சே, இதை ஆரிடம் சொல்வேனடி தோழின்னு பாரதி கேட்டான். பேச ஆள் இல்லை, சொல்ல வழி இல்லை. எல்லாத்துக்கும் நல்ல தமிழ். ஏங்க, யார் பிச்சை எடுக்கலாம்? பொருள் இல்லாதவன், உணவு இல்லாதவன் பிச்சை எடுக்கலாம். வார்த்தை இல்லாத மொழின்னா வேறு மொழியில் வாங்கலாம். நம்ம கோடீஸ்வரன், லட்சாதிபதி மொழியில் 3000 ஆண்டு பழமையுடைய மொழி நம்முடைய மொழி. நம்மள்ட இல்லாத சொல்லில்லை. நீரில் இருக்கக்கூடிய உயிரினத்துக்கு நீரி அப்படின்னு பேரிடுறான். நீரில் இருக்கக்கூடிய உயிரினம்ங்கிறான். எவ்வளவு சுருக்கமாக இருக்குது பாருங்க. மென்பொருள், சாஃப்ட்வேர் பாருங்க. மென்பொருள் போகிற போக்கில் சொல்கிறான். அப்படியே இன்னைக்கு கண்டுபிடிச்சதுக்கு அவன் பேர் வைக்கிறான். அதுவும் www.com இல்லையா, அதுக்கு பேர் என்ன? வேர்ல்டு வைடு வெப்சைட்னு அர்த்தம். இது ஒருத்தன் சொன்னால், ஏன் எங்களுக்கு இதை தமிழில் சொல்ல தெரியாதா? www தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா? வையக வலை விரிவு அப்படின்னா நாங்கள் 3 வானால போட்டோம். வையகம் ஒரு வானா, வலை ஒரு வானா, விரிவு ஒரு வானா. நீ W போட்டேன்னா நாங்கள் வானாலேயே முடிச்சிடுவோம். பார்த்தீங்களா?
படிக்க படிக்க தமிழ் இனிக்குங்க, தேட 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 புதையல் கிடைக்குங்க. அதான் வேணும். இப்போ எல்லாம் வந்து ஓரளவு தயாராக உட்காந்துருக்கீங்க. பட்டிமன்ற தலைப்பிடிமே தான் நான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, இலக்கியங்கள் காலத்தை வென்று நிற்க காரணம் அதனுடைய படைப்பாளிகளா படிப்பாளிகளா? இப்போ 2-3 பேர் ரெண்டும் ஒன்றா தானே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. படிப்பாளி வேற, படைப்பாளி வேற. எப்படி? இந்த இடத்துல இங்கிலீஷை பயன்படுத்துகிறேன் பாருங்க. அதாவது இந்த லிட்ரேச்சர்னு சொல்லக்கூடிய இவையெல்லாம் இன்றைக்கும் நம்மகிட்ட இருக்க காரணம் அதனுடைய ரைட்டர்ஸ் எழுத்தாளர்களா, ரீடர்ஸ் வாசிப்பாளர்களா? படிப்பாளிகள் ரீடர்ஸ், படைப்பாளிகள் ரைட்டர்ஸ். 2 பேர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் படைக்கிறதுனால தான் அது இருக்குது. 2 பேர் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் படிக்கிறதுனால தான் அது இருக்குது. இவர் என்ன சொல்ல போகிறாரு? நீங்கள் படைப்பாளி தானே. இவர் என்ன சொல்ல போகிறாரு? நான் ஒன்றும் சொல்லலை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஏன்னா இவர் பாட்டுக்கு நான் ஒரு பாயிண்ட் வச்சுருந்தேன், அதையும் அவர் சொல்லிவிட்டாரு. நீங்கள் சொல்லாத பாயிண்ட்டாக சொல்கிறீங்க. உலகத்தில் படையப்பான்னு தான் சொல்லியிருக்கானு, இப்போ படியப்பான்னு சொல்லியிருக்கானா? இவ்வளோதான் கைதட்டா? நான் எவ்வளோ யோசிச்சு சொன்னேன். படையப்பான்னு கேள்விப்பட்டிருக்கான், படியப்பான்னு கேள்விப்படல. அதுக்கு தான் அவர் முதல்ல படி, சங்கத்தமிழ் நூலை படி, காலையில் படி, மாலையில் படி, கடும்பகல் படின்னு சொன்னார்ல, அதெல்லாம் சொன்னது. இப்போ ஓரளவுக்கு தலைப்பு விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். யாரால் இலக்கியங்கள் நிற்கிது? திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முதல்ல எழுதுனதுனால நிற்கிதா, 2000 வருஷமாக நம்ம படிக்கிறதுனால நிற்கிதா? இதைத்தான் பேச போகிறாங்க.